ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல ஸ்டார்டிங்கில் ஒரு பனி பிரதேசத்தில் தான் காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோனோட சிஸ்டர் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படியாச்சும் நான் அவனை காப்பாற்றிடுவேன், கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லி அவனால் முடியலன்னா கூட அந்த பனியில் போராடியும் தங்கச்சியை காப்பாற்ற போய்கிட்டு இருக்கான். இப்போ தான் நமக்கு என்னாச்சுங்கிறத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. டான்ஜிரோட ஃபேமிலி வந்து நிலக்கரியெல்லாம் விற்கிற ஒரு குடும்பம் தான். இப்போ நம்ம டான்ஜிரோ அதெல்லாம் விற்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து மூஞ்சும் கரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொலைச்சி விட்டுட்டு இருக்காங்க. டான்ஜிரோ நாங்களும் இந்த தடவை அவங்க கூட வரோன்னு சொல்லிட்டு அவனோட தம்பி தங்கச்சியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் வழியெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, நீங்களும் அவங்க கூட போகக்கூடாதுங்கிறாங்க. டான்ஜிரோ இன்னைக்கு வேணா தம்பி, நாளைக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துறான். நம்ம டான்ஜிரோக்கு இன்னொரு தம்பி இருக்கான். அவன்கிட்ட வந்து விறகெல்லாம் வெட்டி வேணும், அப்போ இதை வித்துட்டு வரேங்கிறான். அவனு சரி நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிறான். இவனும் நீ அவ்வளோ நல்ல பையனான்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுக்குறான். இப்போ நேரமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோமே கிளம்புறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி டாட்டா பைபெல்லாம் கட்டுறாங்க. இப்போ அப்படியே வர வழியில அவனோட தங்கச்சியை கட்டுறாங்க. அவ பேர் நெசுக்கோ. நம்ம அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீ தான் எங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிற, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். இப்போ அப்படியே அங்கே இருக்க ஒரு ஊருக்கும் போகிறான். ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு தான் அவங்களுக்கு நிலக்கரி வருமானு சொல்லி கேட்டு அதை விற்கவும் பார்க்குறான். இது இவனோட ரெகுலராக வர இடம் போல இருக்கு. அங்கே இருக்கவங்களும் இவன்ட்ட வந்து கேட்குறாங்க, என்னை காப்பாற்று டான்ஜிரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கேட்குறாரு. என்னதான் நம்ம டான்ஜிரோ ஒரு நார்மல் ஹியூமனாக தான் எனக்கு வந்து சென்சிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்மெல் பண்ணுற சென்ஸ். அதனால அவங்க வீட்டில் வந்து ஒரு பொருள் உடஞ்சிருக்கு, அது வந்து தான் ஹஸ்பண்ட் தான் உடச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் உள்ள கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ டான்ஜிரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒரு பூனை ஸ்மெல் வருதுங்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோ அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் நிலக்கரியெல்லாம் விற்கிறான். இப்போ அப்படியே ரொம்ப லேட்டாக இருக்குது, நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ அங்கே ஒருத்தர் நம்ம டான்ஜிரோ வந்து கூப்பிடுறாரு. இவ்வளோ ராத்திரி வீட்டுக்கு போகாது, ரொம்ப ஆபத்து, நைட்டு இங்கே தூங்கிட்டு காலையில் போன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. நம்ம டான்ஜிரோ இதுக்கு மேலே பயணிச்சா இது ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் அவர் வீட்டில் தங்கிக்கிறான். இப்போ அவர்கிட்ட நம்ம டான்ஜிரோ கேட்குறான், நீங்கள் எது டீமன்ஸ்ன்னு சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்கன்னு. ஆமாம், அதுங்களாம் மனுஷங்களே சாப்பிடுன்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே அதுங்க வருமானு கேட்குறான். ஆமாம் வரும், ஆனால் அதுக்கெல்லாம் நீலாம் கவலைப்படாத, டீமன் ஸ்லேயர்ஸ் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. நம்ம டான்ஜிரோ இப்போ அப்படியே நினைக்கிறான், இவர் தனிமையில் இருக்கிறனால ஏதோ புலம்பிட்டு இருக்காரு, ஆனால் உண்மையுமே டீமன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். அப்படியே நைட்டு தூங்குறப்ப அவங்க பாட்டி இது மாதிரி ஏதோ அவன்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. இவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகங்கிறனால இவன் வீட்டுக்கிட்ட வரப்போ இவனுக்கு ஏதோ ஸ்மெல் வருது, பிளட் ஸ்மெல். உடனே வேகமாக வீட்டுக்கு போய் பார்க்குறான். அவனும் வேகமாக வீட்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா வீட்டு வாசலில் நெசுக்கோ ரத்தத்தில் படுத்திருக்கா. அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே பார்க்குறான். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க மொத்த குடும்பமே ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட்டாது. இப்போ பார்த்தா அவன் நெசுக்கோங்கிற அவன் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னா இப்போ டான்ஜிரோட நெசுக்கோங்கிற தங்கச்சிக்கு மட்டும் தான் உயிர் கொஞ்சம் இருக்கு, மற்றவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எதனால இப்படி ஆச்சு? ஒருவேளை கரடி ஏதாவது வீட்டுக்குள்ள வந்திருக்குமா? நான் மட்டும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னா இவங்க எல்லாத்தையுமே நான் காப்பாற்றி இருந்திருக்கலாமே. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, என்னால் மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லி அவனுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் பின்னாடி அவன் தங்கச்சி ஒரு மாதிரி கத்தி அவனை தள்ளி விட்டுறா. இப்போ டான்ஜிரோ கீழே விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அவன் தங்கச்சியை பார்க்குறான். நெசுக்கோ கவலைப்படாத, நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவனு இவன் தங்கச்சி பக்கத்தில் போறா. ஆனால் இவன் தங்கச்சி என்னன்னா இவனை கடிக்க வரா. நெசுக்கோ ஒரு டீமனா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளை நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு தங்கச்சியாக தான் பார்த்துருக்கேன். இப்போதான் இவளோட சென்ட் ஸ்மெல்லே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதாவது இவ்வளோ நாள் நான் அவளை ஹியூமனாக தான் பார்த்துருக்கேன். அப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் வேற ஒரு ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் நேற்று கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு நெசுக்கோ, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா இப்போ நெசுக்கோ கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவளும் அழ ஆரம்பிக்கிறா. பார்த்தா இப்போ அங்கே நமக்கு இன்னொரு புது கேரக்டர் காட்டுறாங்க. அவன் நம்ம நெசுக்கோ தலையை வெட்ட வரான். டான்ஜிரோ தான் அப்படியே நவுத்தி விட்டு நெசுக்கோவை காப்பாற்றுறான். ஆக்சுவலி இப்போ வந்திருக்கேன் ஒரு டீமன் ஸ்லேயர், நீ எதுக்காக அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ண சொல்லி அவனு கேட்குறான். இது என்னோட தங்கச்சி, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவனும் கெஞ்சுறான். இப்போ பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் டக்குன்னு நம்ம டான்ஜிரோ பக்கத்தில் வரான். அவனு கண்ண முடி கண்ணத்துல இருந்து பார்த்தா கையில் இருந்த நெசுக்கோவை காணாம். இப்போ பார்த்தா நெசுக்கோ அவன் பிடிச்சி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நிற்கிறான். இந்த விஷயம் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி, இந்நேரத்துக்கு நான் மட்டும் இல்லைன்னா நீ செத்துருப்ப. இது இப்போ ஒரு டீமனா மாறிடுச்சு, இதை நம்ம இப்போ கொண்டு தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் டான்ஜிரோ கேட்குற மாதிரியே இல்லை. நெசுக்கோ வந்து இன்னும் டீமனா மாறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியை கொண்டது நெசுக்கோ இல்லை, அது நான் வேற ஒரு டீமனோட சென்ட்டை ஸ்மெல் பண்ணேங்கிறான். நான் என் தங்கச்சியும் பல எப்படி ஹியூமனா மாற்றேன், அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை இப்படி பண்ண அந்த டீமனை நான் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன், ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு கேட்குறான். இப்போ அந்த டீமன் ஸ்லேயரை நெசுக்கோ கொல்ற மாதிரி போகிறான். இதை டான்ஜிரோவால் பார்க்க கூட முடியல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, எனக்காக இப்போ இருக்கிறது என்னோட நெசுக்கோ மட்டும்தான், ப்ளீஸ் அவளை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். இதை பார்த்த டீமன் ஸ்லேயருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உன் தங்கச்சி அப்படி நீ ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றணும்னா என் கூட இந்த நேரத்துக்கு வந்து நீ சண்டை போட்டிருக்கணும். நீ கேர்லெஸ்ஸாக அங்கே படுத்திருக்கவும் தான் நான் இப்போ உன் தங்கச்சி இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்படி நீ ரொம்பவே நல்லா இருந்தீங்கன்னா எப்படி அந்த டீமன் எடுத்து நீ பழி வாங்க குடும்பத்தை காப்பாற்றோன்னு சொல்லி கேட்குறான். என்னதான் இப்படி அந்த டீமன் ஸ்லேயர் அவனை திட்டினாலுமே மனசுக்குள்ள அவனே நினச்சிக்கிறான், எனக்கு தெரியும் நீ இப்போ தான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இழந்திருக்க, இது உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி இந்த பொண்ணுக்காக இறக்கப்பட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணால் இன்னும் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிடும். அப்படியே அவன் நெசுக்கோ மேலே கத்தியை இறக்குறான். இதை பார்த்தா டான்ஜிரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். அங்கே இருந்து ஒரு கல்லை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆக்ஸ் வச்சு இவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். நீ என்ன என்கிட்ட என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் நம்ம டான்ஜிரோ அடிச்சிடறான். நெசுக்கோ இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா. அவனும் டான்ஜிரோ கையில் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா அவன் கையில் ஆக்ஸில் இப்போ தான் அவன் ஆக்ஸ் அவன் தலை நோக்கி வருது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தலை தப்பிச்சுது. இப்போ தான் நம்ம காட்டுறான் என்ன நினச்சுன்னா அவன் கல்லை தூக்கி போடும் போதே அதே சேம் டைமிங்கில் ஆக்ஸையும் தூக்கி போட்டிருக்கான். என்ன ஒரு மரத்தை பின்னாடி நின்று போட்டதுனால அவருக்கு தெரியல. எப்படி என்னை தோக்கடிக்க முடியாது தெரிஞ்சுதான் இப்படி நீலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனு யோசிக்கிறான். பரவாயில்ல கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கான்னு.
இவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன டைம்ல அந்த நெசுக்கோ இவன் கையில தப்பிச்சுரா போச்சு. இப்போ என்னால் இந்த பையனோட உயிரும் போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு போய் அந்த டீமன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை பார்த்து அந்த டீமன்ஸ் யாரால நம்பவே முடியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்களை கொல்லுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது? இந்த நெசுக்கோ டீமன் இவளுக்கு வந்து இப்போ ரொம்பவே டயர்டா இருக்கும். ஹியூமன் பிளட் தான் இவளுக்கு வேணும். ஆனா அப்படி இருந்துமே இவ எப்படி அண்ணனை இப்படி ப்ரொடெக்ட் பண்றா? இவங்க 2 பேருமே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தியை யூஸ் பண்ணாம அவ கழுத்துல அடிச்சு மயங்க வச்சிடறான். இப்போ அப்படியே டான்ஜிரோ ஃபேமிலி அவனுக்கு ட்ரீம்ல வராங்க. நாங்க எல்லாம் உன்னை விட்டு போறோன்னு கவலைப்படாத, நெசுக்கோ பத்திரமா பாத்துக்கோங்கிறான். இப்போ அப்படியே கண்முழிச்சு பார்த்தா நெசுக்கோ பக்கத்துல தான் இருக்கா. அந்த டீமன்ஸ் நெசுக்கோட வாயில ஒரு கட்டை மாதிரி ஒன்று வச்சு கட்டி வச்சிருக்கான். இங்க இருந்து மவுண்ட் ஃபியூரிங்கிற இடத்துக்கு போவாங்க. உரோகோடாக்கின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு. அவர்கிட்ட நான் தான் அவனை அனுப்புனேன்னு சொல்லிட்டு அவரு மறந்துடுறாரு. இப்போ டான்ஜிரோ பொறுமையாக அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே புதைச்சிட்டு இறுதியில் அஞ்சலி செலுத்திட்டு இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறான். இப்போ கடைசி அவன் ஃபேமிலி கூட இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்போ அங்கே ஊருக்குள்ள விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து அங்கே இருக்க மூங்கிலாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறான். ஊருக்கு வெளியில் நெசுக்கோ ஒரு குகைக்குள்ள மாதிரி ஒரு கேவுக்குள்ள விட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா அவளுக்கு சன்லைட் ஒத்துக்காது. காலப்படாத நெசுக்கோன்னு சொல்லிட்டு அவள் டே டைம்ல இவன் கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பேஸ்கெட் ஒன்று செய்கிறான். இப்போ நெசுக்கும் அப்படியே சின்னதாக அந்த பேஸ்கெட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டா. இப்போ நெசுக்கோக்கு வெயிலே படாத மாதிரி அந்த பேஸ்கெட்டையும் ஒரு துணியால கவர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கான். அங்கே வர போறவங்கள்ட்ட எல்லாம் மவுண்ட் செக்யூரிட்டி எப்படி போறேன்னு சொல்லி வழி கேட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எனக்கு நைட் ஆகும். திரும்பி நெசுக்கோ வெளியில விட்டுட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா டக்குன்னு இவனுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. இவனும் அந்த பிளட் ஸ்மெல்லை ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் பார்க்குறான் யாருக்கு ஆபத்துன்னு. பார்த்தா அங்கே ஒரு டீமன் உட்காந்து அங்கே இருக்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீமன் டான்ஜிரோ பார்த்து நான் இதுல யாருக்குமே பங்கு தர மாட்டேன்னு சொல்லுது. இதை பார்த்தா நெசுக்கோக்கும் இந்த ரத்தத்தை குடிக்கணும் போலயே தோணுது. உன்னை பார்த்தா டீமன் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்போ டான்ஜிரோ அட்டாக் பண்ண வருது. பார்த்தா நம்ம டான்ஜிரோ ஆக்ஸ் வச்சு அந்த டீமனோட கழுத்தையே வெட்டுறான். பரவாயில்ல தம்பி, உனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, ஆனா இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த கழுத்து ஹீலிங் ஆகுது. இங்கிட்ட நெசுக்கோ அப்படியே அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு அப்படியே சொல்லி ஆர்வமா நின்றுட்டு இருக்கா. டான்ஜிரோவாலுமே அந்த டீமன் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ டான்ஜிரோ கத்துறான். இது கேட்டு நெசுக்கோ அப்பதான் கான்சியஸ்டே வரா. வந்து அந்த டீமனை போய் ஒரே எத்துறா. பார்த்தா அந்த டீமன் தலை துண்டா போயிருது. டான்ஜிரோ அப்படியே நெசுக்கோ பார்க்கறான். பார்த்தா அந்த டீமனோட கை மட்டும் வந்து அட்டாக் பண்ணுறது. இப்போ நெசுக்கோ அந்த கையை எத்துறா. என்ன இந்த டீமன் தலை தான் இல்லை, எப்படி இந்த டீமன் இன்னமும் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அங்கே தலை தனியா பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பாடி மட்டும் தனியா போய் நெசுக்கோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா இப்போ அந்த தலைக்கு 2 கை முளைச்சா அது வந்து நம்ம டான்ஜிரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைட் பார்த்தா நெசுக்கோவை அந்த டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைட் பார்த்தா நம்ம டான்ஜிரோவே அங்கிட்டு போடாம இந்த டீமன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. இவனோட கோடாலையும் பிடிச்சி வச்சிருக்கோம். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இவனோட தலையை வச்சு அந்த டீமனோட தலையை ஒரு தடவை முட்டுறான். அந்த டீமன் கொஞ்சமா லூஸ் ஆகுது கிரிப்பு. திரும்ப இன்னொரு முட்டிட்டு அந்த கோடாலி அப்படியே ஒரு மரத்துல அடிக்கிறான். இப்போ அந்த தலையோட டீமனோட தலை மட்டும் தனியா போய் மரத்துல மாட்டிக்குது. அப்படியே கிட்ட நெசுக்கோ பார்க்க வரான். இப்போ இந்த டீமன் நெசுக்கோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க பார்த்தா டான்ஜிரோ போய் இந்த டீமனை பிடிச்சி தள்ளி வரான். பார்த்தா அவங்க 2 பேருமே ஒரு பெரிய கிளிஃப்ல இருந்து கீழே விழ போறாங்க. டக்குன்னு நம்ம நெசுக்கோ டான்ஜிரோ பிடிச்சிடறான். இப்போ இதோட தலையை மட்டும் இங்கே விட்டுட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜிரோ அதோட தலையை குத்த ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு தடவைங்கிறதுனால ரொம்ப பயமா இருக்கு. இப்போ டான்ஜிரோ பின்னாடி ஒரு கை வந்து இது அந்த டீமனை கொள்ளாதுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மனுஷன் அங்கே வந்து நிற்கிறான். இப்போ அங்கே இருக்க ஒரு கல்லை எடுத்துட்டு இந்த கல்லை வச்சு இந்த டீமனோட தலையை அடிச்சா உடைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் இந்த கல்லை வச்சு அந்த டீமனை கொள்றதா அதுக்கு வலிக்குமேன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். இவன் உடம்புல இருந்து இப்போ ஒரு ஆறா மாதிரி ஒன்று வருது. இதை பார்த்தா அந்த மார்க்ஸ் மேனு ரொம்பவே கைண்டா இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே பகல் விடியுது. இந்த சன்லைட் பட்டனே இந்த டீமனோட தலை தனியா எரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டான்ஜிரோ அச்சோ நெசுக்கோன்னு சொல்லி பின்னாடி திரும்பி தேடுறான். பார்த்தா நெசுக்கோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கூடைக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. இப்போ அப்படியே அந்த மாஸ்க் மேலே தேடி வரான். பார்த்தா அவர் அங்கே இறந்தவங்களுக்குலாம் இருகஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. என் பேர் தான் உரோகோடாக்கி, டோமியோக்கோ தானே உன்னை அனுப்பி வச்சான்னு சொல்லி அந்த மாஸ்க் மேனே கேட்கறாரு. என்னோட பேர் டான்ஜிரோ, என் தங்கச்சி பேர் நெசுக்கோன்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க டான்ஜிரோன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறான். நைட்ல இருந்து பகலாகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காது, நீ கொல்லவே இல்லை. ஒருவேளை நாளைக்கு நெசுக்கோவே ஒரு டீமனா மாதிரி ஒரு மனுஷனை கொண்டாலும் அவளை நீ கொல்றதுக்கு தயங்கவே கூடாது. நல்லவங்களை தான் என்னைக்குமே காப்பாற்றணும். இப்போ வரைக்கும் சிஸ்டர் யாருமே கொல்லல. நீ ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணாதான் உன்னை நான் என் ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்குவேன், என்னை ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு அவனு சொல்றாரு. அவர் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. டான்ஜிரோ அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அவர் ஓடுறப்ப சத்தமே வரல. ஆனால் நம்ம டான்ஜிரோவால ரொம்ப மூச்சு வாங்குது. எனக்கு தெரியும் நெசுக்கோ, நீ ரொம்பவே பொறுமைசாலின்னு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. நெசுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸை கிழிஞ்சதே அப்படியே திருப்பி தச்சு போட்டுக்கிறா. ஏன்னா இந்த புது ட்ரெஸ் வாங்குற காசுக்கு வந்து நீ பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு. இப்போ அப்படியே சாயங்காலம் ஆகுது. நான் அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்றேன்னு சொல்லி டான்ஜிரோ கேட்கறான். இல்லை இன்னும் டெஸ்ட்டே ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்கிறாரு. என் கூட வான்னு சொல்லிட்டு அப்படியே நெசுக்கோ அவங்க உள்ள படுக்க வச்சு இவங்க 2 பேரும் மலையேறி போறாங்க. நீயா பாதையை கண்டுபிடிச்சு கீழே வீட்டுக்கு வா, இந்த தடவை காலையில விடியறதுக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு அவர் அப்படியே மறந்து போயிட்டாரு. பனிமூட்டை இருந்தா நான் எனக்கு அவரோட சென்ட் நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டை ஃபாலோ பண்ணி போறான். ஆனால் போற பக்கம் எல்லாமே ட்ராப்ஸா இருக்கு. அதுல இப்போ ஒன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு புரியுது இது எவ்வளவு கஷ்டம். ஆனா நான் விடியறதுக்குள்ள போய் தான் சேரணும்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பொறுமையா ஓடிட்டு இருக்கான். அவனும் அங்க இருக்க ஒரு ட்ராப்ல அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கான். அவனால மூச்சு கூட விட முடியல. அங்க இருக்க பனியும் அவ்வளவு திக்கா இருக்கு. நான் எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், முதல்ல நான் அமைதியா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையா ஒவ்வொரு ட்ராப்பா தாண்டி போறான். இந்த ட்ராப் எல்லாம் ஒரு மனுஷனுக்காக தான் செட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பொறுமையா சென்ஸ் பண்றான். சென்ஸ் பண்ணி இப்போ அப்படியே ஒவ்வொரு ட்ராப்பா தாண்டி போயிட்டு இருக்கான்.
இப்போ அப்படியே உரோக்கடாக்கி இருக்க சைடு காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோ விடியறதுக்குள்ள இங்கே வந்து சேர்ந்துடுறோம். இப்போ அப்படியே நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு காக்கா மூலியமா அந்த டோமியோங்கிற ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். நான் ஒரு பையனை பார்த்தேன் வர வழியில, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒரு டீமன் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் தங்கச்சி வந்து இப்போ டீமனால பொசஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நான் இருந்த வரைக்குமே அந்த டீமன் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணல. அந்த 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாங்க. எனக்கு அந்த பையனை பார்க்குறப்போ உங்க கூட இருந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. அந்த பையனுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நானும் அவனை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் டான்ஜிரோ கமாடோன்னு சொல்லி அப்படியே டான்ஜிரோ பார்த்து சொல்கிறான்.